ஓகே, இப்ப பாருங்க, இதே would இன்டைரக்ட்ல இல்லாம இது போல பொலைட் கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது பொலைட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பணிவான அல்லது தாழ்மையான ஒரு கேள்வி. அதாவது ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கும் போது நாம கொஞ்சம் பணிவா தான் கேட்போம். பாருங்க, would you lend me your book அப்படின்னா உங்க புக்கு கொஞ்சம் தரீங்களா, உங்க புக்க கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அப்போ அது உதவி. அப்போ would போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல இங்க பாருங்க, would I speak to Shekhar அப்படின்னா நீங்க ஆபீஸுக்கு போன் பண்ணி ஷேகர் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிடுறதா இருந்தா அப்ப என்ன கேட்பீங்க உங்ககிட்ட போன்ல, would I speak to Shekhar அப்படின்னா ஷேகர் கிட்ட நான் பேச முடியுமா அப்படின்றது. சோ இது போல உதவி எதிர்பார்த்து கேட்கும்போது அப்ப நீங்க would போடணும். அப்பதான் அந்த கேள்வி கொஞ்சம் தாழ்மையா இருக்கும் அல்லது பணிவா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ would அடுத்தபடியா கேன் பார்க்க போறோம். யூசஸ் ஆஃப் கேன் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த கேன் அப்படின்ற வார்த்தை, இந்த கேன்ன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா முடியும்ன்ற மீனிங்ல வரும். கேன் அர்த்தம் முடியும் அப்படின்னு அர்த்தம், நாட் அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த கேன் கேனாட் ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடியும்ன்றதுக்கு இல்ல முடியாதுன்றதுக்கு கேன் கேனாட் யூஸ் பண்ணணும். சரி, இப்ப இந்த வாக்கியத்தை பாருங்க, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அப்ப என்ன அர்த்தம்? நான் ஆங்கிலம் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா நான் ஆங்கிலம் பேச முடியும். அது எங்க பாருங்க, he cannot speak ஹிந்தி அப்படின்னா அவனால் ஹிந்தி பேச முடியாது அப்படின்னு அர்த்தம். cannot அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்ப இதே கேன நீங்க முன்னால போட்டீங்கன்னா கேள்வி ஆயிடும். இந்த கேன நீங்க முன்னால போட்டீங்கன்னா கேள்வி ஆயிடும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, கேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா நான் ஆங்கிலம் பேச முடியுமா அப்படின்னு ஆயிடும். சோ முன்னால போட்ட கேள்வி, இவ்வளவுதான் விஷயம். இதே கேன் இன்னொரு இடத்துல வரும். அது எப்போ அப்படின்னா பெர்மிஷன் கேட்க வரும். அதை இப்ப பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க, இதே கேன்ற வார்த்தை உதவி கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். கேன் எப்போ வரும் அப்படின்னா உரிமை உள்ள இடத்துல உதவி கேட்கும் போது கேன் போட்டு கேட்கணும். உரிமை உள்ள இடத்துல, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டதான் ரொம்ப நீங்க இறங்கி போகணும். உரிமை உள்ள இடத்துல உதவி கேட்கும் போது நீங்க கேன் போட்டு கேட்கலாம். பாருங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்கும் போது இல்ல ரிலேட்டிவ் கிட்ட உதவி கேட்கும் போது அவன் எங்க உரிமை இருக்கும் அவன் கேட்கும் போது கேன் போட்டு கேட்கலாம். பாருங்க, கேன் யூ கம் வித் மீ அப்படின்னு போட்டிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னா நீ என்னுடன் வர முடியுமா. கேன் யூ கம் வித் மீனா நீ என்னுடன் வர முடியுமா அப்படின்னு அர்த்தம். அடுத்து கேன் யூ வெயிட் அப்படின்னா உன்னால் காத்திருக்க முடியுமா. இது போல உதவி கேட்கும் போது, அதான் உரிமை உள்ள இடத்துல உதவி கேட்கும் போது கேன் போட்டு கேட்கலாம். சரி, அடுத்து பாருங்க, இதே கேனுக்கு பாசஸ் என்ன, குட். இப்ப இந்த குட் எங்க யூஸ் ஆகுதுன்றத பார்க்கலாம். யூசஸ் ஆஃப் குட் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த குட் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா பாசன்ஸ்ல யூஸ் ஆகும். குட் எங்க யூஸ் ஆகும்? பாசன்ஸ்ல யூஸ் ஆகும். அதாவது குட் அப்படின்னா முடிந்தது அப்படின்னு அர்த்தம். குட் நாட் அப்படின்னா முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது இறந்த காலத்துல ஒரு விஷயம் நம்மால செய்ய முடிஞ்சது அப்படின்னா குட் போட்டு சொல்லணும். இறந்த காலத்துல ஒரு விஷயம் நம்மால செய்ய முடியலன்னா குட் நாட் போட்டு சொல்லணும். சோ குட்னா முடிந்தது, குட் நாட்னா முடியவில்லை. பாருங்க, சச்சின் குட் ஸ்கோர் செஞ்சுரி. அப்ப என்ன அர்த்தம்னா சச்சினால் சதம் அடிக்க முடிந்தது முந்தைய மேட்ச்ல. இப்ப இல்லன்னு அர்த்தம். முந்தைய மேட்ச்ல சச்சினால் சதம் அடிக்க முடிந்தது அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, மை ஃப்ரெண்ட் குட் நாட் பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டால எக்ஸாம பாஸ் பண்ண முடியல. என்னுடைய ஃப்ரெண்டால எக்ஸாம பாஸ் பண்ண முடியல. சோ முடிந்தது அப்படின்னா குட் போடணும், முடியலன்னா குட் நாட் போடணும். இவ்வளவுதான். இது ரெண்டுமே பாசன்ஸ்க்காக மட்டும் வரக்கூடிய கேள்வி வார்த்தைகள். இப்ப அதே இங்க பாருங்க, ஃபார் பொலைட் கொஸ்டின் அப்படின்னு போட்டிருக்கேன். இதே குட்டு வேற எங்க வரும்னா உதவி கேட்கறதுக்கு குட்டு போடலாம். உதவி கேட்க குட்டு போடலாம், உட்டு போடலாம், கேன் போடலாம். சரியா? இப்ப குட்டு எப்படி வருதுன்னு பாருங்க. குட் யூ அட்ஜஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா. இங்க could you teach me again அப்படின்னா எனக்கு இன்னொரு முறை சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு அர்த்தம். சோ இந்த குட்டே பாத்தீங்கன்னா உதவி கேட்கவும் பயன்படலாம். ஓகேவா? அடுத்து நாம் பார்க்க போறது என்னன்றத பாருங்க. அது வேற வார்த்தை. அது சரியா? ஓகே, இப்ப நாம் மே பார்க்கலாம். யூசஸ் ஆஃப் மே, அதாவது மே எங்க யூஸ் ஆகுன்றத பாருங்க. இட் மே ரெயின் டுடே. இப்ப இந்த மே எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா அதாவது நிச்சயமற்ற செயலுக்கு மே யூஸ் ஆகும். என்ன சொல்லலாம்னா நிச்சயமற்ற செயலுக்கு மே யூஸ் ஆகும். அதாவது ஒரு செயல் நடக்கலாம் அல்லது நடக்காம போகலாம். நிச்சயம் நடக்கும் சொல்ல முடியாது. அது போன்ற இடங்களை தான் மே நாட் யூஸ் பண்ணலாம். பாருங்க, இட் மே ரெயின் டுநைட். இன்று இரவு மழை பெய்யலாம்.
பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம்ன்றது அர்த்தம். நிச்சயம் பெய்யும் சொல்ல முடியாது. அடுத்து பாருங்க, இட் மே பி 10:30 now. யார்கிட்டயும் வாட்ச் இல்ல, மணி என்ன இருக்குன்னா தோராயமா சொல்லுவேன், என்ன ஒரு 10 இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல, அதேதான் இது. சோ மேபி அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது போல நிச்சயமற்ற செயலுக்கு மே யூஸ் பண்ணணும். இதே மே பாருங்க பெர்மிஷன் கேட்கவும் யூஸ் பண்ணலாம். பெர்மிஷன் என்னன்னா அனுமதி கேட்கறதுக்கு, பெர்மிஷன் கேட்கவும் யூஸ் பண்ணலாம். பாருங்க, மே ஐ கமன் அப்படின்னா நான் உள்ளே வரலாமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. மே கமன்னா நான் உள்ளே வரலாமா, எனக்கு நான் பெர்மிஷன் கேட்கிறேன். அதை அடுத்து பாருங்க, மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு உதவலாமான்னு பெர்மிஷன் கேட்கிறேன். சோ இது போல இந்த மேன்ற வார்த்தை வந்து பெர்மிஷன் கேட்கவும் யூஸ் ஆகும். சரியா? இப்போ இந்த மே உடைய பாசஸ் என்ன அப்படின்னா மைட். இந்த மைட் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா பாருங்க, யூஸ் ஆஃப் மைட். இந்த மைட் எங்க யூஸ் ஆகும்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல யூஸ் ஆகும். இந்த மைட் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல யூஸ் ஆகும். இது எங்க யூஸ் ஆகும், இந்த மே எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ராபபிள் ஆக்ஷன். எங்க யூஸ் ஆகும்னா ப்ராபபிள் ஆக்ஷனுக்கு யூஸ் ஆகும். சோ இதான், அது வேற எதுவும் கிடையாது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா யூஸ் ஆஃப் மைட். மைட் இன்டைரக்ட்ல வருது இல்லையா, எப்படி வருதுன்னு பாருங்க. சோனியா said the Congress may win the elections. இப்போ இன்டைரக்ட்ல மாறும்போது சோனியா told that the Congress may might இருக்கா, the Congress might win the elections. அதாவது சோனியா காந்தி காங்கிரஸ் தேர்தலில் ஜெயிக்கலாம் என்று சொன்னார். That's all. So பாருங்க, இது போல டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தும் போது ஷால் ஷுட் ஆகும், வில் உட் ஆகும், கேன் குட் ஆகும், மே மைட் ஆகும். That's all. ஓகேவா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பாருங்க என்னன்னு. பாருங்க, யூஸ் ஆஃப் யூஸ் டு. இந்த யூஸ் டுன்றது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஃபார் டிஸ்கண்டினியூட் ஹேபிட்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது எப்ப யூஸ் ஆகும் இந்த யூஸ் டுன்ற வார்த்தை அப்படின்னா, அதாவது இறந்த காலத்துல வழக்கத்துல இருந்த ஒரு செயலை இப்ப சொல்லும் போது யூஸ் டு வச்சு சொல்லணும். இறந்த காலத்துல வழக்கத்துல இருந்த ஒரு செயலை இப்ப சொன்னா யூஸ் டு வச்சு சொல்லணும். இதான் விஷயம். பாருங்க, ஐ யூஸ் டு கோ பை பஸ் அப்படின்னா நான் பஸ்ல போவேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப கிடையாது, ஒரு சமயத்துல நான் பஸ்ல போவேன் ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ. அடுத்து பாருங்க, we used to play chess daily. முன்னெல்லாம் நாங்க டெய்லி செஸ் விளையாடுவோம். முன்னெல்லாம் அது உள்ள அர்த்தம் ஆக்சுவலா. அதாவது நாங்க டெய்லி செஸ் விளையாடுவோம் அப்படின்னு அர்த்தம், இப்ப விளையாடுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு சமயத்துல வழக்கத்துல இருந்த ஒரு செயலை இப்ப சொல்லும் போது யூஸ் டு வச்சு சொல்லணும். இத படிக்கும்போது பாருங்க, இத படிக்கும்போது யூஸ்டு டு அப்படின்னு படிக்கக்கூடாது, யூஸ் டு அப்படின்னு படிக்கணும். டிக்கு உச்சரிப்பு இல்லாத மாதிரி படிக்கணும். அதாவது டி இங்க சைலண்ட் லெட்டர். புரியுதா? சரி, அடுத்து நான் பார்க்க போறது பாருங்க, யூசஸ் ஆஃப் நீட் அப்படின்னு போட்டிருக்கேன். நீட்ன்ற வார்த்தை எங்க யூஸ் ஆகும்னு பார்க்க போறீங்க. பாருங்க, நீட் அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம். நீட் நாட் அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். நீட்னா தேவை, நீட் நாட்னா தேவை இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, இந்த நீட் ஐ பை எ கைட் அப்படின்னா நான் ஒரு கைட் வாங்க வேண்டுமா அப்படின்னு அர்த்தம். இங்க இல்லைன்னு சொல்லும்போது நோ, யூ நீட் நாட் அப்படின்னா இல்லை, தேவையில்லைன்னு அர்த்தம். சோ நீட்னா இங்க பாருங்க வேண்டுமா, நீட் நாட்னா தேவையில்லைன்னு அர்த்தம். நீட்னா தேவை, நீட் நாட்னா தேவையில்லைன்னு அர்த்தம். இதுவும் ஆக்சிலரி வெர்ப் தான். ஓகேவா? இப்ப நீங்க இது வரைக்கும் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஷால், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஹேவ் டு, யூஸ் டு, நீட் எல்லாம் பாத்தீங்க. இந்த மாடல் ஆக்சிலரியில இருந்து ஏதாவது ஒண்ணுலதான், இந்த மாடல் ஆக்சிலரி வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேள்விகள் வரும். இப்போ நம்ம முதல்ல சொன்ன இல்லையா உங்களுக்கு, கொஸ்டின் பேப்பர்ல உள்ள கேள்விகளுக்கு பதில் இப்ப எப்படி சொல்றதுன்றத பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பரை பாருங்க. ஓகே, நாம கத்துக்கிட்ட ஆக்சிலரி வெர்ப் வச்சு எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், the dialogue is between a patient and a doctor. இந்த உரையாடல் என்னன்னா ஒரு பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும், அதாவது ஒரு நோயாளிக்கும் டாக்டருக்கும் இடையில உள்ள ஒரு உரையாடல். இந்த உரையாடல் பாருங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பிளாங்க் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு இதுலயும் பிளாங்க் கொடுத்திருக்காங்க. அந்த பிளாங்க்ல என்ன மாடல் ஆக்சிலரி வெர்ப்ன்றதை ஃபில்